பத்திரிகை நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்கள், வீடியோகிராஃபர், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் இனிய வணக்கம். அஞ்சனா மாதிரி இது ஒரு பாயசத்தை போட்டு ஆல்மோஸ்ட் இங்க நிறைய முகங்கள் வந்து போட்ட பாயசத்துல நிறைய பார்த்து உங்களோடய அப்படியே வளர்ந்த மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்கு. வேற சார் இருக்கீங்க. ரொம்ப மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் திருக்குமரன் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திருக்குமரன் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் இருந்தவர். கஜினி படம் என்னோட ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு ஒர்க் பண்ணாரு. இன்னும் நிறைய படம் துப்பாக்கி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாரு. நிறைய படங்கள் எங்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நெருங்கிய மனசுக்கு பிடிச்சவங்க அவரு. அப்ப திருக்குமரன் இருந்தாரு. இப்போ கிறிஸ் திருக்குமரன் ஏதோ கிறிஸ்டோபர் அப்படின்ற லெவல்ல இருந்தாரு. ஒண்ணு இல்ல, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அதை சுருக்கி அப்படி முன்னால வச்சு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ரொம்ப திறமையானவர். திடீர்னு இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளா என்னோட ட்ரீமா வச்சிருந்த ஒரு டைட்டில். அது திடீர்னு வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டாரு. நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருப்பாங்க, என்ன பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில், கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். இன்னைக்கு ட்ரைலர் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரைலர் நமக்கு கொடுக்குது. கூடிய சீக்கிரம் என்னது ப்ரொடக்ஷனுக்கு வந்து நானும் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மான்கராத்தில் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ கே திருக்குமரன் இருந்தார். இப்போ கிறிஸ் திருக்குமரன். கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னது ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன். உன்னை வந்து மான்கராத்தே போய் நான் அந்த 3 ஃபிலிம் டீல்னு ஒன்று போடுவாங்கல்ல ஹிந்தி படத்தில், வந்து மொத்தமாக அடிமை சாசனம் மாதிரி ஒன்று அப்பயோ வெளியே விட்டு தப்பாக வச்சு. ஸோ திருப்பி என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்கார். அவர் அப்படியே இருக்கார், எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்காரு. அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எண்ணெய் எறிந்தாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார். ஆஃப்டர் எண்ணெய் எறிந்தாளுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து ஜம்ப் பண்ணுறாரு. எப்போ போய் நம்ம கார்லேருந்து ஒழுங்காக இறங்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம இவர் வந்து ஃப்ளைட்டில் இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலாக இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மலாம் ஏன்னுவோம். அந்தளவுக்கு அது நம்ம பார்த்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்ருக்கு. இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோட மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலி, அதேமாதிரி சின்சியர். இன்னைக்கு இது 2 காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம். அதனால வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவர் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாகவும் இருக்குன்றத நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சித்தி இல்லை நல்லா பண்ணியிருந்தாங்க, அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருந்த அந்த படமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, கௌதம் மேனன் சாரோட படத்தில். இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் கூட அந்த ட்ரைலருக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஆண்டனி சொல்லவே தேவையில்லை. ஆண்டனி வந்து கஜினி வந்து அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு எடிட்டில் லாக் பண்ணதுக்கு வந்து அவர் தான் முக்கியமான காரணம்.
இன்னும் சொல்ல போனால் அந்த இன்னமும் ஞாபகம் இருக்குது, அந்த சுட்டுமிழி சொல்கிற சாங் வந்து ஒரு ஸ்லோ ஃபேஸில் இருக்கும். அன்னைக்கு வந்து அதை ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு மேஜிக் பண்ணுவார் எப்பயுமே. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் வந்து நான் ஸ்லோவாக பண்ணணும்னு சில விஷயம்லாம் இருந்தது. ஒரு ஸ்லோ மூடில் ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அவரே எடிட் பண்ணி, தலைவா வாங்க தலைவா பாருங்க அந்த எடிட் அப்படின்னாரு. பார்த்தா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்குது. என்னடா அது நம்ம ஸ்லோ மோஷனில் ஸ்லோ பில்டப்பில் நினச்சிருந்தேன், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக எடுத்திருக்காருன்னு எனக்கு இமிடியேட்டாக அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனால் பக்கத்தில் இருந்த என்னோட அசிஸ்டன்ஸுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ என்னோட விஷனை வந்து வேறு மாதிரி கஜினி படத்தில் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் ஹிந்திலையும் வந்து அவர் தான் பண்ணார். ஹிந்தியில் வந்து இந்த 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 டெல்லிங் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ரீஎடிட்லாம் ஒரு 2 months பண்ணோம். கடைசியாக 2 months கழிச்சு கரெக்டாக ஆண்டனி சாரோட வெர்ஷன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக அந்த வெர்ஷன் போனோம். ஸோ அந்தளவுக்கு வந்து எடிட்டிங்கில் ஒரு மூடும் நம்ம எடுத்ததையே வேறு மாதிரி நம்ம காட்டுற ஒரு மெஜிஷியன்னு சொல்லலாம் ஆண்டனி சார். டிஓபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸு லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ திருக்குமரனுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக ஒரு வெற்றி படமாக அமையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்ல விதமாக ப்ரொமோட் பண்ணி ஒரு சின்ன ஒரு 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 படத்தை வந்து இவங்களோட வெற்றியை வந்து ஒரு பெரிய வெற்றியாக கொண்டு வரணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டீம் எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். திருக்குமரன் வந்து அஸ்டண்டேட்டராக இருக்கிறப்போ நான் அவர் எல்லாமே கேட்கணில் தான் இருந்தோம். ஸோ சக நண்பனாக அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டுட்டு எல்லாரையும் இங்கே கொஞ்சம் டைம் எடுத்ததில் பொறுமையாக இருந்ததுக்கு முதல் நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாம் நம்ம ஃபேமிலி. முருகதாஸ் சார் சொன்ன மாதிரி உங்களை ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே எல்லா முகமும் நமக்கு பரிச்சயமான முகம். எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட். அது மட்டும் இல்லை, எப்போவுமே என்னை ஊக்குவிச்சிட்ருக்க ஒருத்தங்க அது ப்ரெஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து இயக்குனர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். It was a lovely speech, Balaji. Really ஒரு சிரிக்க வச்சிட்டார் எல்லாரையும். அண்ட் கிறிஸ் சார் ஏதோ நிறைய பேசுவாருன்னு நானும் நினச்சேன். வந்துட்டு என்ன சார் டக்குன்னு ஸோ ஐ திங்க் படம் பேசும் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும். ஐ திங்க் இது ஒரு 1.25 வருஷத்தோட உழைப்பு ரெட்டத்தலை. ரியலி ஹாப்பி. இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேரியட் ஸ்கிரிப்ட் வேறு மாதிரியான ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் திரு சார் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்தார். ரெட்டத்தலை கதையை கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது. அண்ட் இமீடியட்டாக வி ஸ்டார்டட். அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர், எங்களோட தயாரிப்பாளர். எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பாபி சார் அந்த ஒரு ரகத்தை சேர்ந்தவர் தான். இஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா. ஸோ இது வந்து உருவானத்துக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் மனோஜ் பினு அண்ணா இஸ் நாட் ஹியர் ரைட் நவ், பட் தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம் அண்ட் பாசிட்டிவாக எண்ட் பண்ணோம். இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் வந்து கிறிஸ்மஸ் டிசம்பர் 23rd படம் ரிலீஸ்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆண்டனி சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டர். ஏன்னா எனக்கு ஆடியன்ஸ்கிட்ட போய் அந்த ஒரு ஷாட் ஞாபகம் இருக்குன்னா அது வந்து என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் அவர் எடிட் பண்ண விதம். அண்ட் தேங்க்யூ ஆண்டனி சார், பிகாஸ் நான் நிறைய நாள்
ஆண்டனி சார் அப்போது கௌதம் சார்லாம் எடிட் பண்ணும்போது நான் அங்கே போவேன். ஜென்ரலாக போய் நான் குக் பண்ணிட்டு போவேன், அங்கே அவங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் அவர் குக் பண்ணுவார். பட் அவர் பயங்கர பெக்யூலராக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி தான் பயங்கர டக்கு 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 டக்குன்னு தட்டுவார். அது எப்படி அந்த எடிட் திருப்பி மாத்துறாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீடு. பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கவே மாட்டார். பட் அப்படியே வெளியில் வருவார், ஒரு காஃபி குடிப்பார். திடீர்னு பார்த்தா ரொம்ப க்ரூஷியலான டைமு. ரத்னம் சார்லாம் வெளியில் உட்காந்துருக்காரு. தட் அப்போ போயிருந்தேன், பிகாஸ் வி ஹேட் டு ரிலீஸ், அந்த காப்பி போகணும். ஸோ லாஸ்ட் எடிட்டு. ஸோ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு வெளியில் வந்தார், போயிட்டு பாத்ரூம்குள்ளே போனார். சரி பரபரப்பாக இருக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் ஆளக்கணும். திருப்பி வராரு, முடியை மொட்டை அடிச்சுட்டு வெளில வராரு, ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு முடியை எடுத்துகிட்டு வெளில வராரு. ஸோ அந்த மாதிரி கேட்டால் இல்லை பிரதர் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஹெவியாக இருந்தது, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ லைக் தட் ஹீ இஸ், அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். இந்த படத்துலேயும் அவரோட எடிட் பேட்டர்ன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பிகாஸ் தட் இஸ் அந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் எடிட் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அடுத்தென்னன்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் மேக்கிங்கை பற்றி சொன்னீங்க. கேமரா ஒர்க் டிஜு, வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். ஒரு யங்ஸ்டர், பட் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு காட்சியும் என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு கலரில் கொடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ டிஜு. அண்ட் திருக்குமரன் சார், நான் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மல்பே உபேந்திரா, ஒன்று காளி. இந்த 2 கேரக்டரும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு. திரு சார் என்கிட்ட வந்து ரொம்ப அழகாக சார், ஏன்னா எனக்கு என்னென்னா நம்ம வந்து தடம்பில் பண்ணது வந்து ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் இதில் வந்து 2 கேரக்டருமே வந்து வேறு ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக ஃபீட் பண்ணார். ஐ திங்க் நீங்கள் படம் பார்க்கும் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் படம் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சு எப்போதுமே தேவை, அது இந்த படத்தில் இருந்துச்சு. ஆக்ஷன் ஆஃப்கோர்ஸ் இருக்குது, பட் லவ்வை ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமாக இந்த கேரக்டரை எடுத்து பண்ண சித்திக்கு என்னுடைய நன்றி. பிகாஸ் ரெகுலராக அவங்க சொன்ன மாதிரி ரெகுலராக இல்லாமல் இது வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியாகவும் சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணாங்க. ஸோ அண்ட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். தமிழை வந்து அழகாக நைட்டே வந்து லைன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்த நாள் வந்து தமிழில் பேசினதாக இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவாக பண்ணதாக இருக்கட்டும். தேங்க்ஸ் லாட் சித்தி, இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் மற்றபடி இந்த ப்ரொடக்ஷன் டீம், மணி அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி ஹி டுக் கேர் ஆஃப் அஸ். எல்லாரையும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாரு. இப்போ இருக்கிற ப்ரமோஷன்ஸ் வரைக்கும் அவர் எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் எங்களோட டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நெல்சன், அவரோட டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. பிகாஸ் ஏன்னா வணங்கான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி திருட்டு சொன்னேன், சார் நான் கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்தாலும் இருப்பேன், வணங்கான் முடிச்சுங்கன்னா நான் வெளியிலேயே வரல, ஸோ ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹி வாஸ் வெரி வாட்ச்ஃபுல். தேங்க்ஸ் நெல்சன். அதை வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வந்து சொல்லிவிடுவாப்பில். ஏன்னா நிறைய நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில், நைட் ஷாட்ஸும் இருக்குது. ஸோ வி புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் ஆக்ஷன் அது கொஞ்சம் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ரியலி என்ஜாய் இட். அண்ட் சாம் ஓட மியூசிக், ஒர்க் சாமோட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒரு தனி சவுண்டிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் சாங் கண்ணம்மா கண்ணம்மா, தனுஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடலை வந்து அவர் பாடினதுக்கு நான் சும்மா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட்லி கடையில் ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் பிரதர்கிட்ட காமிச்சேன், ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன். அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா எல்லாமே சாம் வந்து, சார் இந்த பாட்டு அவர் பாடினேன் அப்படி. ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ். நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்குறது, இல்லை சார் நீங்கள் டியூனை போட்டு காமிங்க, அவர் ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட் போட்டு காமிச்சேன். அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே நான் ஏஐயில் பண்ணி டியூன் அனுப்புகிறாப்புல. எப்பா டியூன் அனுப்ப சொன்னால் பாட்டே அவர் பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமிச்சிங்கன்னா எப்படிடா போடுறது அப்படின்னா, இல்லை போடுங்க சார். ஏன்னா அவரும் ஃபஸ்ட்டு புரியல, பட் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தார். பிரதர் யார் பாடியிருக்கார் அந்த பாட்டை அப்படின்னா, இல்லை பிரதர் நீங்கள் தான்
இப்படி ஒரு பயங்கர தர்ம சங்கட இதில் என்னை கொண்டு போய் விட்டாங்க. பட் இமீடியட்லி he said yes, I will do it. என்ன பிரதர் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு, பிகாஸ் he loved the song and thanks to him இன்னைக்கு எல்லாருமே அந்த பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல் தி அதர் சாங்ஸ் which is in the film. இந்த படம் வந்து ரெகுலர் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு விஷயங்கள் கிறிஸ் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டிங்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வி ஹவ் ஆல் கிவன் ஆர் பெஸ்ட். படமும் அழகான தருணத்தில் ரிலீஸ் ஆகுது கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் 25. ஸோ எல்லாரும் குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பாருங்கள். இட் ஒன்ட் டிசப்பாயிண்ட் யால். எப்படியும் உங்களை எல்லாருமே வந்து ஒரு 2 hours க்ளூடாக வச்சுருக்கோம் இந்த படம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படத்தை நீங்கள் தான் எப்போதுமே ஒரு படம் வெற்றிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே நிறைய அவுட் சைட் மெம்பர்ஸ் சொல்கிறத விட உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அண்ட் திருப்பி சீக்கிரமே நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். டிட் ஐ மிஸ் அவுட் ஆன் எனி ஒன்? ஸ்டண்ட் மாஸ்டர் பாபி சார் நான் சொல்லிட்டேன். ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட் மாஸ்டர் அவருக்கும் என்னுடைய நன்றி. ஒண்டர்ஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இதில் வந்து அந்த 2 கேரக்டருக்கான டிஃப்ரென்சியேஷன் ஸ்டண்ட்லேயுமே அதை நாங்கள் காமிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ வி ஹவ் டன் இட். ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் உங்கள் ரெஸ்பான்ஸுக்காக. டிசம்பர் 25 உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம். வணக்கம் சார். சார் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாலேயும் பண்ணியிருக்கீங்க. யார் ஃபோன்மா? சாரோட ஃபோன். சார் அந்த டபுள் ஆக்ஷன்ல என்ன ஸ்பெஷல்? இது வரைக்கும் பண்ணாதது என்ன? அந்த ரெட்டை தலை வந்து என்னென்ன பண்ணுது அந்த ஒவ்வொரு தலையும் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைண்ணே, 2 கதாபாத்திரமுமே வந்து அவர் அமைச்ச விதம் பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருந்தது. வேற வேற கேரக்டரைசேஷன். பட் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும்தானே நம்ம காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸில். இதோட கிரே ஷேட்ஸையும் காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஒரு எப்படி அதை 2த்தையும் வேற வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. அண்ட் அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லேயே வேற மாதிரி காமிச்சிருப்பார் மகேஷ் சார். பட் இவரோடது வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் டயலாக் டெலிவரியிலேருந்து. ஸோ தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம். படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். சார் டேரக்டர் வணக்கம்ப்பா. டேரக்டரா சொல்லுங்கள் சார். சார் இது வந்து ஏற்கனவே அண்ணன் வந்து என்னைய இந்த பயங்கரமாக விக்டராக நடித்து வந்துட்டார். ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டிலு ரெட்டை தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுது அருண் விஜய் அவர்களா இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்ததா? ஏன்னா இல்லை, அது ஃப்ராங்காக சொல்லிடுறேன். கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் வரணும். அந்த இது மைண்டில் வச்சு தான் கதை வந்து நான் லோகன் என்னோட அசிஸ்டண்ட்டு பார்த்திபன் 3 பேரும் அதை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கதை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யார் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் நடித்த விக்டருங்கிற அந்த கேரக்டர் மைண்டில் வந்தது. பார்த்துட்டு சதீஷ்னு ஃப்ரெண்டு மூலியமா சாரை வந்து மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும்போது, சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான், ஆனால் ஒருத்தன் கெட்டவன், இன்னொருத்தன் அவனோட பெரிய கெட்டவன், இப்படி 2 கேரக்டருக்கு 2 பேருமே எனக்கு 2 பேரும் பண்ண மாதிரி வேணும். ஒரு கேரக்டர்லாம் ஒரு படத்தில் ஒரு எமோஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழலில் அழுகணும், ஆனால் சத்தம் வரக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அது பண்ணணும். இது மாதிரியானது இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையாக சொல்கிறோம், பொய்யா சொல்லலை. 5 நிமிஷத்து தான், ஒரே டேக் தான். அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்ப்போம், ஒரு டேக் தான் எடுத்தோம். பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னோட டெக்னீஷியன் க்ரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருப்பாங்க. என்னோட ஏடிஸ் ஆகட்டும், மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன் எல்லாருமே. இதனால் நமக்கு அந்த 2 இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது. லைட்டிங்கில் கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சிராஸ்க்ரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லாக ஷேடோவும் ஒரு கேரக்டராக வரும். அந்த ஷேடோ படத்தில் ஒரு இடத்துல வரும். அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம். அதனால் இவ்வளவு தான் எனக்கு சொல்ல தெரியுது, வேற என்னன்னு கரெக்டாக தெரியல. அருணண்ணா சொல்லுங்கம்மா.
இப்போ வந்து எப்பவுமே வந்து தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான். ஆனால் வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த வெற்றியேற்ற படத்தில். ஸோ இந்த தலை ரெட்டத்தலை வந்து தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தவொடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார்கிட்ட எதாவது பேசுனீங்களா? இல்லை, அஜித் சார்கிட்ட பேசலை. பட் யா சுரேஷ் சந்திரா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது. அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னார். சொன்னோன்னே சார் சூப்பர்னு முருகதாஸ் சார்ட்ட இருக்குது சார், நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. சார் ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது. ஹீரோயின் வணக்கம் மேம். வெந்து தணிந்தது காடு சிம்பு சாருக்கு அப்புறம் அதுவும் இதுதான் கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் ஃபுல்லாக. ஸோ இதுவும் ஸ்டன்னு. இதில் உங்களை டைரக்டர் ஏதாவது ஃபைட் பண்ணதுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏதாவது கொடுத்துருக்காரா? அருண் விஜய் சார் இருக்கும் போது அவரே அடித்து உடைப்பாரு. ஸோ உங்களை தூக்கி ஏதாவது அந்த இடத்துல சுத்த வச்சாங்களா? சி சார் சொல்லிட்டாங்களா, அதான் ஃபைட்டுக்கா நான் தான் காரணம். ஸோ மேபி தெர் இஸ் அ ஃபைட், மேபி யூ ஹவ் டு கோ 25th சினிமா அண்ட் அப்புறம் யூ வில் கெட் டு நோ. சார் டேரக்டர் சார், குட் ஈவினிங் சார். சார் இங்கே சார் உங்கள் ரைட் சார். ப்ளீஸ் சார். சார் 2 கேரக்டர் இருக்குது. வித்தியாசத்துக்கு சார் வந்து மெனக்கெட்டிருக்காரு. பட் அதையும் தாண்டி வந்து அந்த பல்லில் அந்த கம்பி வச்ச மாதிரி ஒரு கேரக்டர், அதை பார்க்கும்போது இந்த மைக்கேல் மதன காமராஜனில் சிவாஜி சார் கேட்பார் அந்த ஃபைட்டில், எஸ்டேட் ஃபைட்டில், சார் அந்த சொத்த பல்லனை அடிச்சிட்டிங்களா அப்படிமா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஈவல் மாதிரி சிரிச்சுட்டு அடிப்பார் திருப்பி அவரை. அந்த மாதிரி ஸ்டண்ட் கேரக்டர் வந்து அவர் சார் வந்து அவர் அந்த சிரிக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கேரக்டர் எப்படி சார் ஒரு சார்? அது ஆக்சுவலாக இந்த கதை ஃபுல்லாகவே ஒரு யூனியன் பிரதேசில் நடக்கிறது தான். பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற கதை ஒரு கோவா, மாஹே இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும். அதனால் நீங்கள் இது வந்து கூட ஃபாரின் சாங்குன்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபாரின் போய் எடுக்கணும்னு கிடையாது. எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அது இங்கே இந்தியாவில் எனக்கு மேட்ச் ஆகலை. ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரீயாக வச்சு ரோட்ஸ் காலியாக 2 பேர் சந்தோஷமாக அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அது மலாக்கான்னு ஒரு இடத்துல அமைஞ்சது. அதுக்காக போனது, கதைக்காக தான் அந்த சாங் கூட அங்கே போனது. அந்த ஃப்ளோவில் அப்படியே இருக்கணும், அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது. அந்த ஒரு டால் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு புரோக்கன் இருக்கும், ஒரு ஷேடோஸ் இருக்கும். இது ஒரு டோனாக வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது, எல்லாருமே சேர்ந்து க்ரூ எல்லாருமே. இப்போ நீங்கள் கேட்குற அந்த இது வந்து என்னென்னா, எனக்கு நிறைய சீன்ஸில் இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது. வரும்போது இப்போ அந்த பல்லு கிளிப்பு போடுதுன்னா அவனுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக ஒரு ரேஷ் ஒரு வேகமாக போகும்போது ஏதாவது நடந்திருக்கு, இல்லை யாராவது அடித்து அன்கான்ஷியஸில் ஏதாவது பண்ணியிருக்கணும். இது வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது அவர் பார்க்கும்போதே. பட் அதுக்கு அடுத்தது கதைன்னு ஒன்று இருக்குது, அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும். 2வது இந்த கேரக்டர் ஒரு கோவா சைடில் நன்றி 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 ஓகே நன்றி நன்றி. அந்த ஸ்மைல் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு லுக்குக்கு. நன்றி. ஓகே, 2 questions. இங்க ரைட் ஹியர். Congratulations, உங்க trailer looks very impressive. As always, it's very promising. We are looking forward to the film. First question is to the heroine, Siddhi Nani. Our Arun Vijay, when he was talking, he was saying that, you know, you need to be bold to kind of, you know, take up this character. So we're kind of wondering what made him say that. So if you can throw a little more light about your character and, you know, what was especially challenging about it, because, you know, he would have chosen his words very wisely, so we're kind of counting on it. So we want to know what is difficult about this particular character, why you chose to accept it. You've actually got on the right exact words. See, the character, like I said in my speech also, I like playing characters that are serving a purpose in a film. Be it Vendu Thanandathu Kaadu, even though
VTKல என்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியான இருக்கு, but there was a purpose that she was putting in the film. Similarly with Kader Basha, there was an entire என்னாச்சு all okay Kader Bashale also, there was an entire story revolving around the female protagonist. அந்த மாதிரி ரெட்டத்தலாலே when Thiru sir came and narrated the script to me, I was sold on the idea that this story is revolving around Andre. That is my character's name. The lens that people can go for love. And does that love come back at the end? Maybe sometimes it does, maybe sometimes it doesn't. And that's what the film is all about. So I think on 25th you'll get to know. In that case, I'll ask the next question to the director. Sir, in the படத்துக்கு கதை வந்து what inspired you to write this story? What was the inspiration behind the whole thing? Is it an imaginary thing? Was there a real life இல்லை incident? இல்லை, இமேஜின் கிடையாது. இது ஒரு இன்ஸ்பயர் ஆனது தான். நான் ஷேக்ஸ்பியரோட மெக்பத்தில் இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அதோட தீம் அப்படியே இதில் இருக்கும். ரூத்லெஸ் ஆம்பிஷன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு நாயர் ஜானரில் செட் ஆகிற ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆகா சூப்பர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. நல்ல வேலைடா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு நம்மளும் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு லெசன் இந்த மாதிரி தான். நல்ல வேலை நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம், தப்புன்னு யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர்கிட்ட எடுத்துக்கிட்டது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெமிங்வேட்டிருந்து கொஞ்சம் உருவிட்டேன், அவ்வளோதான். ஹலோ மிஸ்டர் அருண் விஜய். ஹாய் மேம். ஹலோ, ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அந்த ரெண்டு கேரக்டருக்கும் நடுவில் வெயிட் டிஃப்ரென்ஸே இருக்கா? யா, ஆக்சுவலாக வணங்கான் முடிச்சுட்டு வி ஸ்டார்டட். அதில் ஐ வாஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் லூசிங் வெயிட். ஏன்னா வணங்கானில் வி டிட்ன்ட் ஒர்க் அவுட் இல்லையா. ஸோ அப்போது சார்ட்டு சொன்னேன், சார் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னும் போது, இல்லை சார் ஒரு கேரக்டருக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கட்டும் சார் அப்படின்னாரு. ஸோ வி மேட் யூஸ் ஆஃப் இட். அண்ட் போகிற டைமில் பிகாஸ் அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த அடுத்த கேரக்டர் வரும்போது அதோட ஷெட் வெயிட். எஸ் அது அந்த மாதிரி தான் வி பிளான்ட் இட் அவுட். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அந்த வணங்கான்ல இருந்து? ஆக்சுவலி பாலா சார் படம் பண்ணாலே அதுலயே வந்து சில ஹீரோஸ் வந்து ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. சோ அதுல இருந்து எப்படி நீங்க வெளிய இல்ல அதுதான் இப்போ நான் தான் சொன்னேனே, இப்போ இட் டுக் மீ ஒரு 2-3 months ஆச்சு வெளியில வர்றதுக்கே அந்த கேரக்டர்லேருந்து. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருட்ட, சார் இந்த மாதிரி ஏதாவது அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிவிடுங்க, பிகாஸ் என்ன அறியாமல் சில சம்டைம்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஹி வுட் ஹவ் டோல்ட், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேயாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணோம், நைட் அண்ட் டே போட்டு அடிச்சாரு. ஆனால் பட் இட் வாஸ் குட் ஃபன். அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட லுக்கு எல்லாத்துமே காஸ்டியூம் டிசைனர் இங்கே இருக்காங்க, அவங்க தான் செட் பண்ணாங்க. அண்ட் டிஜு எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் எஃபர்ட் தான் அந்த நீங்கள் பார்க்குற அந்த கேரக்டர் டிஃப்ரென்சியேஷன் கொடுக்க முடிஞ்சது. டு சித்தி ஆக்சுவலி இந்த போல்ட் கேரக்டர் சின்ன கிரே ஷேட் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து ஹீரோயின் பேஸ்டு மூவிஸ்லாம் கதவை தட்ட ஆரம்பிச்சிடும். ஆர் யூ ரெடி? I've already started. ஒரே அருண் சார் சொல்லுங்க தலைவா. டேரக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை. கெட்டவன் 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 கதை சொல்லும்போது அதான் சொன்னாரா, இல்லை வந்து யாராக இருந்தாலும் ஒரு ஹீரோட்ட போகும்போது ஹீரோ ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. எந்த இடத்துலையுமே உங்களை வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை. ஏன், எதனால? அப்படிலாம் கிடையாது. அதாவது அந்த ஷேடு இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிரே ஷேட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மறைச்சிட்டு தான் இருப்போம். எல்லாருமே சில விஷயங்கள் வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணி அது வந்து நம்ம இது லெவல் தான் 10%, 5%, 50% அது எல்லாமே. ஒரு கட்டத்தில் ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு 90% வந்ததுன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஒரு கேரக்டர் யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க. நான் கிரேட்னா ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்காது படம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லவ் இருக்குது, அதுக்காக அவன் எவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்றது எல்லாமே படத்தில் இருக்குது. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்.
அதுதான் அதுக்கு ஒரு மெனக்கடல் பண்ணியிருக்கோம். நான் சொன்னல கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு திருப்பி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் தே கேன் லுக் ஃபார்வர்ட் ஃபார் தட். நிச்சயமாக எல்லாரையுமே எக்ஸைட் பண்ணும் அந்த ஒரு ட்விஸ்ட். ஓவரால் இட் இஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அருண், ஆக்சுவலாக நீங்கள் ஹீரோவும் கன்வே பண்ணுறீங்க, ஹீரோவும் நடிக்கிறீங்க, விஜய் சேதுபதி மாதிரி பல கேரக்டர் பல பெரிய ஹீரோ கூடயும் போகிறீங்க. இதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு ஹீரோனா நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், மாஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் யார் கூப்பிட்டாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கும் போகிறீங்க. இதை எப்படி? இல்லை, யார் கூப்பிட்டாலும் நடிக்கிறேன்னு இல்லை, பட் என்னை எக்ஸைட் பண்ணும் பிரதர். ஒரு நடிகன்னா ஒரு கேரக்டர் வந்து அதை எக்ஸைட் பண்ணணும். அப்படி எக்ஸைட் பண்ண கேரக்டர் தான் என்னை இருந்தால். அப்படி எக்ஸைட் பண்ணி பண்ணின ஒரு நபர் தான் தனுஷ். இவங்க 2 பேருக்கு தான் அந்த இது நான் தமிழில் பண்ணேன், ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் தனுஷ் பிரதர் ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதராக இருந்தார். ஏன்னா பிகாஸ் ரெண்டு படங்களுமே அவரோட ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ வாண்டட் டு டூ அண்ட் தட்ஸ் ஹவ். பட் ரெஸ்ட் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ கைஸ்.